மனிதனோட முயற்சி எந்த அளவுக்கு அவன் வந்து இன்புட் போடுறானோ அந்த ஒழுங்கா ஸ்லோகங்கள் சொல்லி இன்னைக்கு போட்டிருக்கோம், போன வாரம் போட்டோம், இதுக்கு வந்து என்ன இன்னி வரைக்கும் இல்லையே, இன்னைக்கு நான் இவனை பார்க்க போறேன், என்னதான் ஆகுது பார்க்கலாம், அந்த மாதிரி சேலஞ்சிங்காவோ டெஸ்டிங்காவோ பண்ணவே கூடாது. ஏனென்றால் வாழ்க்கை முழுவதும் ஒருத்தரோடையே அந்த கல் இருந்து டிராவல் பண்ணி எவ்வளவோ நல்ல விஷயங்களை பண்ண போறது. அதை வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் இவனை பார்க்க போறேன், இவன் இருக்கானா இல்லையா, சொல்லி வச்ச நாள்ல சொல்லி வச்ச மாதிரி அந்த பலன்கள் 100% எல்லாமே நடக்கும். இவ்வளவு ஃபாலோ பண்ணணும். ஜி, இந்த கற்கள் இப்போ வாங்கி அணிகிறாங்க இல்லைங்களா, அணிந்தவுடன் படலம் தொடங்கினா எப்போ இருந்து தொடங்க ஆரம்பிக்கும் அதனுடைய பலன்கள்? அதாவது எகெயின் இந்த 3 விதத்திலேயே நான் சொல்லிடுறேன். சரிங்க ஜி. ஒன்று நவரத்ன கற்கள், ரத்ன கற்கள், கற்கள். சரிங்க ஜி. கற்கள்ங்கிறது வந்து கிறிஸ்டல், அதை மனசுல ஞாபகம். இந்த நவரத்ன கற்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோட வரக்கூடிய ஒரு கல். சரிங்க. ஒரு கேட்டகரி. ஏன்? அது வந்து டைரக்டா கிரகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. சரிங்க. அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அதற்கு உண்டான மந்திர தந்திர யந்திர உபாயங்கள் பண்ணணும்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நவரத்தின கல் போடும் பொழுது அதற்கான ஸ்லோகங்களை கண்டிப்பாக சொல்லணும். அந்த கயிறு நான் கொடுக்குறேன்னு சொல்றது அதை கட்டின்னு இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் 72 ஹவர்ஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணணும். 3வது, நான் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பிரசாத நைவேத்தியங்களை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் பண்ணணும். சரி, மனைவியோ குழந்தையோ அம்மாவோ மாமியாரோ யாரா இருந்தாலும் தப்பு, அவங்க வீட்டில் பண்ணி அந்தந்த தேவதைக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணணும், சாப்பிடணும். ஸோ இந்த பரிகாரங்கள் எல்லாமே முடியறதுக்கு சமயத்தில் 5 வாரங்கள் ஆகலாம், 7 வாரங்கள் ஆகலாம், சமயத்தில் 9 வாரங்கள் கூட ஆகலாம். அது வந்து அந்த நான் பூஜை பண்ணும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அதிர்வுகளை வச்சு தான் நான் சொல்ல முடியும். எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சாமி கும்பிடணும்னு சொல்லுவீங்க? ஆமாம், அது எவ்வளோ வாரங்கள் அந்த பிரசாதங்களை நம்ம பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். ஓகே, அதிகபட்சமாக நம்ம 9 வாரம் எடுத்துக்கலாம். சரிங்க. அந்த 9 வார காலங்கள் அவங்க வெயிட் பண்ணணும். ஆனால் அதற்கான பலன்கள் 2வது அல்லது 3வது வாரம் அவங்க அந்த நைவேத்தியம்லாம் கரெக்டாக பண்ணி அந்த ஸ்லோகங்களை டெய்லி அவங்க சொல்லி அந்த 72 மணி நேரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரைட்டா அதெல்லாம் பண்ணி வரும் பொழுது கிராஜுவலாக உருவேறி அந்த பலன்கள், அந்த பரிகாரம் என்னைக்கு முடியறதோ அன்னையிலிருந்து அது ஃபுல் ஸ்விங்குக்கு போயிடும். பூர்ணமா முழு பலன் கிடைக்கும். ஆமா. ஓகே, எகெயின் பலன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஒரு தடைப்பட்ட திருமணம் அப்படின்னா நல்ல ஜாதகங்கள் வர ஆரம்பிக்கும். ஜாதகம் நல்ல பொருந்தி வரும், அதுல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சரிங்க. வேலை கிடைக்கலன்னாக்கா வேலை உடனே கிடைக்கும் அந்த 9 வாரத்துக்குள்ள. இது மேக்சிமம். சரியா? ஒரு வீடு கட்ட முடியல, லோன் கிடைக்கல, இந்தந்த மாதிரியான பிரச்சனைகள், அண்ணன் தம்பியோட நிலம் பாக பிரிவினை பத்தின பேசவே முடியல, யாரோ ஒருத்தங்க இடையில புகுந்து, இதெல்லாம் வந்து 63 நாட்களுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். சரிங்க. இது கல்லோட வேலை. ரைட். சரி பண்றீங்க. அப்போ மனுஷனுக்கு என்ன வேலை? அவன் அதற்கு உண்டான முயற்சிகளை கண்டிப்பாக கண்டிப்பா செய்யணும். வாய்ப்பு வரும், வாய்ப்புகள் வரும், நம்ம முயற்சி எடுக்கணும். நம்ம முயற்சிகள் எடுத்தால்தான் வாய்ப்புகள் வரும்.
சரி. அந்த வாய்ப்புகள் வந்து இப்ப கை கெட்டினது வாய்க்கு எட்டலைங்கிற மாதிரி இருக்கிறத ஆ அந்த வாய்ப்புகளை வந்து கை கூடி கரெக்டா காரிய சித்தியோட பண்ணி கொடுக்கறது இந்த ஸ்டோனோட வேலை. சரிங்க. அந்த ஸ்டோனோட வேலை என்னன்னா அந்த கிரகத்து அதிபதியோட வேலை. ம். அந்த கிரகம் வந்து ஜாதகத்துல இவனுக்கு என்ன பர்பஸ்க்கு எந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரோ அந்த ஸ்தான பலம், அந்த பாவ பலத்தை கூட்டி சரிங்க. அதை சரி பண்ணி தருவாரு. இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். ஓகே ஓகே. சரியா? சரிங்க, புரிஞ்சுது. துணி காய போடுற மாதிரி தான். ஆமா, அதான். துணி மெல்லிசா இருந்தா சீக்கிரம் காய்ஞ்சிரும், கம்பளி காய வெயில் அடிச்சா சீக்கிரம் காய்ஞ்சிரும். இதே திக்கா ஒரு டர்க்கிஷ் டவல் மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அது மாதிரி. அதுவும் மழையும் பூத காத்தும் இருந்தது அப்படின்னாக்கா 4 நாள் ஆகும். ஸோ இதே மாதிரிதான் இது இயற்கையோட சம்பந்தப்பட்டது எல்லாமே அப்படிதான். மனிதனோட முயற்சி எந்த அளவுக்கு அவன் வந்து இன்புட் போடுறானோ அந்த ஒழுங்கா ஸ்லோகங்கள் சொல்லு. ரைட். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜி, ஒரு இறுக்கமான ஒரு அறை, சரிங்க, ஒரு மாதிரி புழுக்கமா ஃபீல் பண்றாங்க. ஆனா நிறைய ஜன்னல்கள்லாம் இருக்கு. அப்போ வெளியில வரக்கூடிய தென்றல் காற்று உள்ள வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜன்னலை திறந்து வைக்கணும். அந்த ஜன்னல்ங்கிறது என்ன? நம்மளுடைய மனது. ஓகே ஜி. நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய ஜன்னல்ங்கிறது என்ன? நம்பிக்கை. நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, ட்ரஸ்ட். கரெக்ட். சரியா? சரி. அந்த ட்ரஸ்ட் எப்போ வரும்? சுயமா நம்மளே நம்பினால்தான் அந்த ட்ரஸ்ட். எப்போ, எப்படி, ஏன் நம்பணும்? இப்ப நான் வந்து நீங்க ஒரு ஜோதிடர்னா நான் உங்கள்கிட்ட வரும் பொழுது நான் வந்து அன்னாரை பார்க்க போறேன் அப்படின்னு நம்பி வரணும். ஆமா, அவர் சொல்லக்கூடிய பரிகாரங்கள், அவர் சொல்லக்கூடிய கால அளவுகள் எனக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வைக்கணும். ஆமா. இப்ப நான் போயிட்டேன், அன்னார் சொல்றது கரெக்டா இருக்குமா, இல்ல இவர் சொல்றது வந்து அவர்கிட்ட போய் கேட்கலாமா, ஒரு பக்கம் கேட்கலாம், இல்ல இவர்கிட்டயே வந்து அவர் இந்த மாதிரி சொன்னாரு அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க, இன்னொருத்தவங்க சொல்றதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? முடியாது. இந்த மாதிரி எல்லாம் போட்டு உருட்டி பெரட்டி இவங்க வரும்போதே ஏகப்பட்ட கன்ஃபியூஷனோட வரும்பொழுது அந்த நல்ல ஜோதிடர் சொன்ன பலன்கள் கூட 10ஓட 11 போயிடும். ஸோ ஒரு கிளாரிட்டியோட வரணும். அந்த கிளாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் கன்விக்ஷன், அதாவது நான் இவர்கிட்ட போறேன், இது கரெக்ட் ஆயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். ஆமா, அதுதான் அந்த ஜன்னலை திறந்து வைக்கிறது. அதுக்கும் அப்புறமாக அந்த கல்லு, இதுல முக்கியமான விஷயம் என்ன? நம்பிக்கை இருக்கு, எல்லாமே இருக்கு, கல்லு இருக்கு கண்ணு முன்னாடி, பாக்கெட்ல பணம் வேணும் இல்லையா? ஆமாங்க. ரைட். அதுவும் ஒருத்தருக்கு கரெக்டா இருந்து அவர் அந்த கல்லை வாங்கி அணிஞ்ச வாட்டி இன்னைக்கு போட்டிருக்கோம், போன வாரம் போட்டோம், இதுக்கு வந்து என்ன இன்னி வரைக்கும் இல்லையே, இன்னைக்கு நான் இவனை பார்க்க போறேன், என்னதான் ஆகுது பார்க்கலாம், அந்த மாதிரி சேலஞ்சிங்காவோ டெஸ்டிங்காவோ பண்ணவே கூடாது. ஏனென்றால் வாழ்க்கை முழுவதும் ஒருத்தரோடையே அந்த கல்லு இருந்து டிராவல் பண்ணி எவ்வளவோ நல்ல விஷயங்களை பண்ண போறது. அதை வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் இவனை பார்க்க போறேன், இவன் இருக்கானா இல்லையா, நான் இதை இவன்கிட்ட போய் கேட்குறேன், அவன் ஆமான்னு சொல்றானா இல்லைன்னு சொல்றானா, இது என்ன இந்த சீட்டு குலுக்கி போட்டு பார்த்த மாதிரி, அந்த மாதிரி எண்ணிக்கையோடெல்லாம் பண்ணக்கூடாது. நம்பிக்கை, தெய்வத்து மேல நம்ம எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு பிரார்த்தனையை பண்றோம், விரதம் இருக்கோம், முடியிறக்கம் பண்றோம், சபரிமலைக்கு இருமுடி எடுத்துட்டு போறோம், அந்த அளவுக்கான நம்பிக்கை தான் அணிந்து கொள்ளக்கூடிய அந்த கல்லு மேலேயே அவங்க வைக்கணும். சரியா? இது எல்லாம் கரெக்டா நடந்து வரும் பொழுது முக்கியமான விஷயம், தன்மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் உச்சரிக்கக்கூடிய அந்த மந்திரங்கள், தான் செய்யக்கூடிய தந்திர காரியங்கள், நைவேத்தியம் தானும் சாப்பிட்டு கரெக்டா அதை இன்னொருத்தங்களுக்கு கொடுத்து பிரசாத விநியோகம் இதெல்லாம் பண்ணி அதை போட்டு அந்த கயிறெல்லாம் கட்டின்ட்டு கரெக்டா இருக்கும் பொழுது சொல்லி வச்ச நாள்ல சொல்லி வச்ச மாதிரி அந்த பலன்கள் 100% எல்லாமே நடக்கும். இவ்வளவு ஃபாலோ பண்ணணும் ஜி. சரி. இப்போ ஒரு புது வண்டி வாங்குறீங்க, அவன் ஒரு மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் கொடுக்குறான்.
அது எதையுமே பண்ணாம புத்தம் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு சேறு மண்ணு புழுதி ஓட்டிட்டு ஒரு 10,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வண்டியில கடகடன்னு சவுண்ட் வருது அது வருது இது வருதுன்னாக்கா அது கம்பெனிக்காரன் எப்படி பொறுப்பாகும்? பார்க்க முடியும். அதுதான். அதற்கு உண்டான ஈவன் இது வண்டி மாத்திரம் இல்ல உறவு முறையிலையுமே எல்லாமே. மெயின்டெனன்ஸ் வேணும். கண்டிப்பா. ஓகே, ஓகே ஜி. இது ஒண்ணு. நவரத்ன நவரத்ன. ரத்தன கற்கள்னு வரும் பொழுது ம், ம்.